வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 ஒயின் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 பிளான் இருக்குது. ஒன்று பேசிக், இன்னொன்று ப்ரீமியம். இந்த 2 பிளானில் நம்ம இன்றைக்கி ஒன்று பேசிக் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டையும் பார்க்கல வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் பேசிக் தனியாக, ப்ரீமியம் தனியாக வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர் கார்டை பற்றின எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணுவோம். ஓகேவா, வாங்க பிளான் பார்க்கலாம். பிடிஎஃப் நல்லா வாங்கி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. இதில் பாருங்கள், 3 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அதில் பேசிக், ப்ரீமியம், யூடியூப்க்கு வந்து கம்மிங் சூன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கு வரல. ஓகேவா, யூடியூப்பில் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறதை வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது கம்மிங் சூன் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு லான்ச் ஆகலை. டெய்லி இன்கம் 100 ரூபாயிலேருந்து 500 வரை சம்பாதிக்கலாம். மளிகை பொருட்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கு. இதில் ஆல்ரெடி நம்ம நிறையா பேர் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ புதிய பிளானில், புதிய மாடலில் கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் 10% ஆஃபர். அதாவது நம்ம இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நிறுவனத்தில் இருக்க பொருளை வாங்கையில் நமக்கு 5% 10% லைஃப் டைமாக கிடைக்கும். பேசிக் பிளான் ஜாயினிங் எவ்வளோ அப்படின்னா 3118 ரூபா நம்ம கட்டி இதில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 3000 ரூபா ரீஃபண்டபிள். அதாவது டெய்லி 1% வச்சு 100 டேஸில் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஓகே, அடிஷ்னலாக தான் நமக்கு இன்கமும் அதை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது என்னென்ன பிளான், மொத்தமாக 8 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. அதை தனித்தனியாக படிக்காமல் 1 by 1 நம்ம டைரெக்டாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெல்கம் போனஸ் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணதுக்காக 4 கார்டில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நமக்கு டெய்லி வெல்கம் போனஸாக 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க 100 டேஸ்க்கு. அப்போது 10,000 ரூபா வரைக்கும் நம்ம இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3000 இதில் மெம்பர்ஷிப்பும் எடுத்துட்டோம். அந்த காசும் நமக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு. அதோடு சேர்த்து நமக்கு 10,000 ரூபா அடிஷ்னல், மொத்தமாக 13,000 ரூபா நம்ம இதில் போட்ட காசு 3000 சேர்த்து 13,000 ரூபா நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10,000 எடுத்துட்டோம். 100 நாளோட இந்த பிளான் வந்து இந்த வெல்கம் போனஸுக்கு மட்டும் ஸ்டாப் ஆயிரும். மற்றபடி நீங்கள் அதில் பேர் மேட்ச் இன்கம், மற்ற இன்கம் பூரா நீங்கள் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இந்த மறுபடியும் இந்த இன்கம் வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் 3118 செலுத்தி ரீடாப் அப் செய்யணும். அடுத்த 100 நாளைக்கு இதே 100 ரூபா உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஆனால் ஆட்கள் சேர்க்கணுன்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. வெல்கம் போனஸை வித்ட்ராவல்லாம் நம்ம பின்னாடி 1 by 1 லாஸ்ட்டில் சொல்கிறேன். கேபிட்டல் ரீஃபண்ட் போனஸ். ஓகே, அதான் நம்ம சொல்லிட்டோம். கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை ஒரு நாளைக்கு 1% வீதம் 100 நாளில் நமக்கு மொத்தமாக 3000 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ். இந்த ரெஃபரல் பார்த்து என்ன ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஜாயின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. உங்கள் ஐடி ஆக்டிவ் இன்றைக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து இன்றைக்கி 10ஆம் தேதின்னு வைங்களேன், அடுத்த 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் சேர்த்திங்கனாலும் ஒருத்தர்கிட்டருந்து உங்களுக்கு 3000 ரூபா வச்சு கிடச்சிட்ருக்கும். உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் 3000 ரூபா கிடைக்கும். இந்த 3000 ரூபா வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா டெய்லி 50 ரூபாயாக கொடுக்குறாங்க. ஓகே, டெய்லி 50 ரூபா 60 நாள் வரை உங்களுக்கு 2 மாதத்துக்கு டெய்லி வந்துட்டுருக்கும். மொத்தமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ரெஃபரல் கொடுத்து 10 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா 10 × 50 500 ரூபா டெய்லி உங்களுக்கு. 60 நாள் பார்த்திங்கன்னா 60 × 500 30,000 ரூபா. ஓகே, வேணால் ஒரு ஆளுக்கு 3000, 10 பேர்கிட்ட 30,000, 60 நாளில் நம்ம எடுத்துக்கலாம். ரெஃபரல் போனஸ் இது நார்மல் ரெஃபரல். நீங்கள் அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 5வது பைனரி போனஸ். பைனரி இன்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் வந்து ஒரு பேர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா 100 ரூபீஸ். ஃபஸ்ட்டு பேர் மேட்ச் மட்டும் 1:2 இல்லை 2:1 அப்படின்றதில் வரும். அடுத்தடுத்து பூரா 1:1ல் 10 லெவல் வரைக்கும் இருக்குது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ஃபேர் மேட்ச்க்கான இன்கம் டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பைனரி ரேஷியோ இமேஜ் இதுதான் அந்த 1:1 2:1ன்றது. ஓகேவா, ரீபர்ச்சேஸ் போனஸ் 6வது. ரீபர்ச்சேஸ் போனஸ்னால் நம்ம இந்த நிறுவனத்தில் பொருட்கள் வாங்குறது மூலயமா நமக்கு நம்ம டீமில் இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரீபர்ச்சேஸ் கிடைக்கும். இது போக போக உங்களுக்கு அது புரிய வரும். இது அதிகமான இன்கம் இந்த ரீபர்ச்சேஸில் தான் இருக்குது. ஏன்னா 25 லெவல் வரைக்கும் நமக்கு ரீபர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க.
இது எடுத்துக்காட்டு ஒரு மாதத்தில் ஒருத்தர் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு நமக்கு கிடைக்குன்ற மாதிரி 73,000 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். மினிமம் 2000 ரூபாய்க்கு வாங்கையில். ஸ்டோர் ரெஃபரல் போனஸ், அதாவது ஸ்டோர் வருது. இந்த ஸ்டோர் வந்து ஒவ்வொரு தாலுகா, மைக்ரோ, மினி இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. இது வரையில் நமக்கு இந்த இன்கம்லாம் ஓகே. அடுத்தடுத்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். பின் பிரான்ச்சஸி இன்கம் இருக்குது. பின் பிரான்ச்சஸி எடுக்கிறோம் அப்படின்னா 100லேருந்து 200 வரை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேசிக் பிளானுக்கு பின் பிரான்ச்சஸி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ். ஓகே. பேசிக் பிளானுக்கு எடுத்திருந்தீங்க அப்படி பேசிக் வந்து 100 ருபீஸ் கிடைக்கும் ஒரு பின்னுக்கு. ப்ரீமியம் பிளானாக இருந்தால் 200 ருபீஸ் கிடைக்கும். அடுத்து ப்ரீமியம் பிளான், இதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இதுக்கு இடையில் நான் சொன்னது இது சொல்லியிருந்தேன்ல, வெல்கம் போனஸை வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுக்கான கண்டிஷன் அதை பார்த்துருவோம். ஓகேவா. வெல்கம் போனஸ் வித்ட்ரால் எடுக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்ம வந்து யாரையுமே ரெஃபர் பண்ணலை. ஏன்னா அதில் ரெஃபர் பண்ணுற கண்டிஷன் எங்கேயுமே கொடுக்கல. அப்படின்னா 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் 500 ருபீஸ் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரெகுலராக 100 ருபீஸ்ன்றது 10 நாளில் 1000 ரூபா கிடச்சிருக்கும். உங்கள் வேலெட்டில் 1000 ரூபா இருக்கும். ஆனால் நீங்கள் 500 தான் வித்ட்ரால் பண்ண முடியும். இந்த 10 days ஒன்ஸ் வந்து 500 ருபீஸை 6 தடவை மட்டும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அப்போ 3000 ரூபா எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஓகேவா, ஆஃப்டர் 6 டைம் நம்ம அது எடுத்து முடித்ததுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒன்ஸு 500 ருபீஸ் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கிறணும். வேலெட்டில் அமௌண்ட் வாட்டில் இருக்கும். 10,000 ரூபா 100 days முடிஞ்சிடும். 100 days முடிஞ்சாலும் நம்ம வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வித்ட்ரால் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த இன்கம் வேணும்னா டாப்அப் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சால் தான் டாப்அப் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அடுத்து 3 டைரக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 days ஒன்ஸ் 1000 ரூபா. முதல்ல அதுலனா 0 ரெஃபரல்னால் 500 ரூபா மட்டும் தான் கொடுக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொடுத்துக்கலாம். இதுவும் 6 டைம் மட்டும்தான் 1000 ரூபா கொடுக்க முடியும். அப்போது 6000 ரூபா கொடுத்துருப்போம். பேலன்ஸ் 4000 ரூபா இருக்கும். அந்த 4000 ரூபாயை எடுக்கிறதுக்கு 15 days ஒன்ஸ் வந்து 1000 ரூபா. ஓகே. அப்போது மாதத்துக்கு அங்கிட்டு 2000 ரூபா தான் நம்ம எடுக்க முடியும் ஒரு மாதத்தில். அப்போது அங்கிட்டு 2 மாதம் போகும். மொத்தமாக 4 மாதம் வரைக்கும் நம்ம இதில் இந்த ஃபுல்லாக நம்ம காசு எடுக்கிறதுக்கு 4 மாதம் ஆகும். 3 டைரக்ட் கொடுத்தவங்களுக்கு. 5 டைரக்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 10 days ஒன்ஸ் 1000 ரூபா எடுத்துக்கலாம். 10 to 20 டைம்ஸ் ஒன்லி. 10 to 20 டைம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பேசிக் பிளானாக இருந்தால் 10 தடவை. ஏன்னா 10 தடவை தான் எடுக்க முடியும். 10 டைம்ஸ் நம்ம எடுக்கையில் நமக்கு முடிஞ்சிடும் 10,000 ரூபா. ஓகேவா. ஏன்னா அப்படி தான் இருக்குது. 10,000 ரூபா 10 டைம்ஸ். ப்ரீமியம் பிளானாக இருந்தால் 20 டைம்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் வெல்கம் போனஸ்க்கான கண்டிஷன். மற்றபடி எந்த கண்டிஷனும் இல்லை. நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. உங்களுடைய இன்கம்மை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. ஆனால் அந்த டைம் பீரியடு கம்பல்சரி. இதை மேனேஜ் பண்ணி இதை பார்த்துக்கங்க. ஓகேவா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து ப்ரீமியம் பிளானை பற்றின வீடியோ அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். அதுவும் தேங்க்யூ.